ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெக்கோ ஹேர் அப்படின்ற ஒரு ஏஐ வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணால் அதை வந்து இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதில் ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் அது டெக்ஸ்ட் டு வீடியோவாக இருக்காது, ஒரு ஃபோட்டோ வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் டெக்கோ ஹேர் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா கூகுளில் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பிளாங்காக ஒன்று இருக்கும். இதில் நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம், என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு. எந்த சைடு கிளிக் பண்ணாலும் ஒரே ஒரு லைன் மட்டும் தான் வரும். ஸ்டார்ட் டைப்பிங் பிலோ ஸ்டார்டட் இமேஜ் வில் ஜென்ரேட் இன் ரியல் டைம் அப்படின்னு காட்டும். என்னென்னா நம்ம இங்கே டைப் பண்ண அது வந்து ரொம்ப ரியலாக அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட்டு டைப் பண்ணுற பாருங்கள். இப்போ நான் இந்தியன் எலிஃபண்ட் டைப் பண்ண போகிறேன். இந்தியன் எலிஃபண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இந்தியன் எலிஃபண்ட் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துருச்சு. இது வந்து ஒரு இந்தியன் எலிஃபண்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு கிளிக் பண்ண அது பெருசாகிக்கிட்டே வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல், இது பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டு பண்ணது. இப்போ ஒரிஜினல் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரிஜினல் இமேஜ், இது பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ண இமேஜ். என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா லைப்ரரி. நீங்கள் வந்து ஆட் டு லைப்ரரி செட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைப்ரரியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிரும். இது பார்த்தீங்கன்னா ஷேர் இமேஜ். நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லோட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதில் தான். இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு அக்கௌண்ட்டும் இல்லை, நான் ப்ளே ஸ்டோரில் இதில் தான் அக்கௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா அப்ஸ்கேல் இமேஜ். அப்ஸ்கேல் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கும். இது அப்கிரேட் பண்ணாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரேட் வீடியோ பற்றி கொஞ்சம் லேட்டராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டைப்பிங்கை பார்த்துருவோம். இப்போ வந்து இந்தியன் எலிஃபண்ட் டைப் பண்ணிட்டே வந்துருச்சு. ஏன்னா இந்தியன் எலிஃபண்ட் எல்லா இடத்துலையுமே இருக்குது, நமக்கு நல்லாவே தெரியும் எலிஃபண்ட் ஒன்று இருக்குது அப்படின்றது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்தியன் எலிஃபண்ட் வித் கேப்னு டைப் பண்ண போகிறோம். கேப் அப்படின்னா தலையில் கேப் போட்ட மாதிரி ஒரு எலிஃபண்ட் வேணும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா தலையில் கேப் போட்ட மாதிரி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ரியல் டைமில் இப்படி நம்ம டைப் பண்ண அடுத்த செகண்டில் பார்த்திங்கன்னா வந்து நிற்கிது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கும். என்னென்னா வைல்டுன்னு இருக்குது, அதே மாதிரி ஸ்கொயரு டால் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை அப்படியே டைப் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கலாம், டவுன்லோட் பண்ணி. டால் அப்படின்னா டிக்டாக்கு இந்த மாதிரி ஆப்புக்கு வந்து டால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டாலாகவும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து வைல்டாகவே பார்த்துருவோம். ஏன்னா நம்மளுடைய இப்போ வந்து பிசியில் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், அதனால் வைல்டாகவே பார்த்துருவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வித் கேப்பை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ என்ன டைப் பண்ண போகிறோன்னா இந்தியன் மிஷின் எலிஃபண்ட் டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிஷின் எலிஃபண்ட் வந்து இந்த நிற்கிது. ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏஐ வந்து இப்படி தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் போல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஒரு மிஷின் லெவலான ஒரு எலிஃபண்ட்டு, இந்தியன் மிஷின் எலிஃபண்ட் போட்டிருக்கோம், அதனால தான் இந்த மாதிரி வந்து நிற்கிது. இப்போ நீங்கள் இதே வந்து ஸ்குவாருக்கோ டாலுக்கோ டைப் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜென்ரேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதே இங்கே டால் கொடுத்தீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி ஜென்ரேட் பண்ணி காட்டும். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா மிஷின் வேணோட இந்த மாதிரிலாம் ஜென்ரேட் பண்ணி காட்டுது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து மோஷன் இங்கே ரிமூவ் வாட்டர் மார்க்கு, ரிமூவ் சேஃப்டி ஃபில்ட்ரு. சேஃப்டி ஃபில்டர்னால் என்னென்னா அந்த நூடிட்டி கண்டென்ட்லாம் இருக்கும் இல்லையா, நூடிட்டி கண்டென்ட், வைலன்ஸ் கண்டென்ட், இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது. இதெல்லாம் நம்ம அப்கிரேட் பண்ணணும். ரிமூவ் வாட்டர் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்கு தான் காட்டும். அதே மாதிரி இந்த மோஷன் பார்த்திங்கன்னா வீடியோக்கு தான் காட்டும். இந்த மோஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோக்கு தான் வரும். இதை பற்றி நம்ம பெருசாக கண்டுக்க வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்லோடு ஸ்டாரிங் இமேஜ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்போ இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபயரை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சப்போர்ட் ஆக மாட்டுது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஜேபிஜியை மட்டும்தான் இது வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வேறு ஃபைல் ஏதாவது போட்டிங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணாது. இப்போ வந்து ஜேபிஜி ஒன்று டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு எரிகிற மாதிரி இருக்கும் இதில். இப்போ நான் அந்த இடத்துல ஜென்ரேட் வீடியோன்னு கொடுக்குறேன் பாருங்கள். ஜென்ரேட் வீடியோ கொடுத்தோன்னே இந்த இடத்துல வருது.
லோட் ஆகிட்டு இருக்குது. மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்பவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. என்னடா அப்படின்றத இப்படி ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெருப்பு வந்து எரியிற மாதிரி காட்டுது. நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணோம். ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணால் அது வீடியோவை வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி காட்டுது. இது வந்து நெருப்புக்கு மட்டும் நல்லா ஒர்க் ஆகும். மிச்சப்படி வேறு எந்த எலமெண்ட்டுக்கும் பெருசாக ஒர்க் ஆகாது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு எதுக்காக ஒர்க் ஆகாதுன்னு வாட்டருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஜேபிஜி, இது வாட்டர் கிடையாது. இது வந்து ஸ்னோ சீசன், அந்த மாதிரி சீசன் இருக்குது. இதுக்கு எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஜென்ரேட் வீடியோ கொடுக்குறேன். இப்போ வீடியோ ஜென்ரேட் ஆகுது. அகைன் மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத அப்படி எப்படியே பார்த்துறேன் பாருங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து நம்ம சேவ் பண்ண ஃபோட்டோ, எலிஃபென்ட் ஃபோட்டோ சேவ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுதான் இது. இதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதை டவுன்லோட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கிளிக் பண்ணி இதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். ஆனால் அதில் வாட்டர் மார்க் இருக்கும். ரெண்டுலேயுமே வாட்டர் மார்க் இருக்கும். இப்போ இது என்ன ஜென்ரேட் பண்ணி காட்டுதுன்னு பார்ப்போம். இதில் எனக்கு பெருசாக எந்த சேஞ்சும் தெரில. கீழே மட்டும் ஏதோ ஒரு சேஞ்சு போயிட்டு வருது. இதில் எனக்கு பெருசாக எந்த சேஞ்சுமே தெரில. ஸ்னோவில் எந்த சேஞ்சுமே தெரில. நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஜேபிஜி ஃபைல் தான். வாட்டர் இருக்குது. வாட்டர் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஃபயர் நல்லா பண்ணிச்சு, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா இது வந்து ஃப்ரீ வெப்சைட்டு. பொதுவாகவே நீங்கள் மாதிரி ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெய்டு வெப்சைட்டாக இருக்கும். இது ஃப்ரீ வெப்சைட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஜென்ரேட் வீடியோ கொடுத்தாச்சு. மறுபடியும் அகைன் ஸ்டார்ட் ஆகுது 0லேருந்து. வாட்டர் சிமுலேஷனால் கொஞ்சம் ஸ்லோவாகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்துருச்சு. இது எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஓகே, வாட்டர் சிமுலேஷன் ரொம்ப பக்காவாக இருக்குது. நம்ம ஃபயர் சிமுலேஷனோட வாட்டர் சிமுலேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு க்ளவுடு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த க்ளவுடு எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். க்ளவுடு 2 க்ளவுடு தான் இருக்குது. இது ஜேபிஜியாக இருக்குமா தெரில. ஜேபிஜி தான். ஓகே, க்ளவுடு அப்லோட் பண்ணி க்ளவுடு எந்த அளவுக்கு ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேரில் இந்த அளவுக்கு கொடுக்குறதே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேர் தான். என்னென்னா இது அப்கிரேட் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு அப்கிரேட் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வைலன்ஸ் கண்டென்ட்டு, செக்ஷுவல் கண்டென்ட் இந்த மாதிரி நம்மளை யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நூடிட்டி கண்டென்ட்லாம். ஸோ நமக்கு இதுவே போதும். பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பரவாயில்ல, இதுவும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. ஃபயர் அளவுக்கு தான் இதுவும் இருக்குது. வாட்டர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மிச்சப்படி எல்லாமே ஒரு நார்மலாக தான் இருக்குது. இப்போ ஃபயரும் வாட்டரும் க்ளவுடும் சேர்ந்த மாதிரி இருந்தால் எப்படி ஜென்ரேட் பண்ணுது, தனித்தனியாக பிரித்து பார்க்குதா அப்படின்றத பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஓஷனும் க்ளவுடும் சேர்கிற மாதிரியான ஒரு இடம் இது. இது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா இது ஓஷனு, இது க்ளவுடு. இந்த ஏஐ வந்து இது ரெண்டையும் பிரித்து பார்க்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இது அகைன் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இது ரொம்பலாம் டைம் எடுத்துக்கல. ஒரு நிமிஷத்துக்கும் கம்மியான டைம் தான் எடுத்துக்குது. இருந்தாலும் நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓஷன் மட்டும்தான் மூவ் ஆகுது. க்ளவுட் வந்து அப்படியே இருக்குது. ஓஷன் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் க்ளவுடு பார்த்திங்கன்னா சரியில்லை. க்ளவுடு பார்த்திங்கன்னா அதே இடத்துல தான் இருக்குது. சரி வாங்க, இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் ரெஃபரன்ஸ் பர்சன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது என்ன அப்படின்னா ஒருத்தரை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அதே மாதிரியான ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணுறதா இது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ தான், நமக்கு பெருசாக எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம விராட் இருக்காப்புல. இங்கே பார்த்திங்கன்னா இவர் இப்போ யார் ரெஃபரன்ஸ் எடுத்துக்காங்கன்னா இவர் தான் நான் தமிழ்நிலையில் வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரையும் இவரையும் தமிழ்நிலையில் வச்சுருப்பேன். இப்போ இவரை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணால் இவர் தான் பார்க்க வந்து ஒரு இந்தியன் பாய் மாதிரி இருப்பாப்புல. இங்கே வருங்க, நான் இந்தியன் மிஷின் எலிஃபென்ட் போட்டால் இவரை வந்து மிஷின் எலிஃபென்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணி காட்டுது.
இந்தியன் வேணாம், தமிழ் டைப் பண்ணால் வருதான்னு பார்ப்போம். தமிழ் ஓல்டு மேன் அப்படின்னு டைப் பண்ணி பார்ப்போம். தமிழ் இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி காட்டுச்சு. ஒரு தமிழ் காய் வந்து எப்படி இருப்பார் அப்படின்றத ஜென்ரேட் பண்ணி காட்டுது. அதாவது இவர் வந்து தமிழ் காயாக இருந்தால் எப்படி இருந்திருப்பார் அப்படின்றத இது ஜென்ரேட் பண்ணி காட்டுது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா எவ்வளோ இமேஜ் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கு அப்படின்றத பாருங்கள். ஓகே, இவர் வந்து பிளாக்காக இருக்கார், அதனால் வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி காட்டிடுச்சு. வேறு யாராவது ட்ரை பண்ணி பார்ப்போம். இது இல்லை, வேறு யாராவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போது வந்து இவர் பேர் இலியன் மர்ஃபி எதுவும் சொல்லுவாங்க, சரியாக டக்கு ஞாபகம் இல்லை. பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஜென்ரேட் பண்ணி காட்டுது. இங்கே வருங்க, ஒரு அக்யூரேட்டாக இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்குது. ஒரு இந்திய தமிழ் காய் மாதிரி இருக்குது, தமிழ் ஓல்டு மேன் மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு ஜென்ரேட் பண்ணி காட்டிடுச்சு. இவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராபர்ட் டவுனி ஜூனியரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஃபோட்டோலாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. இந்த ஃபோட்டோலாம் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம வீராட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வீராட் ஓல்டுமேன் கிடையாது, இருந்தாலும் ஓல்டுமேனை ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஐயோ, இப்படியெல்லாம் போட முடியாது. தமிழ் காயின் போட்டு பார்ப்போம். ஓகே, இந்த வந்துருச்சு. பார்த்தீங்களா, நம்மால் இப்படி தான் கட்டிங் போட்டு சுற்றிட்டு இருப்பான் ஏரியாக்குள்ளே. அதே மாதிரியே ஜென்ரேட் பண்ணி கட்டிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா வர மாதிரியே இப்போ காட்டுது. ஆனால் பரவாயில்ல, ஒரு வெப்சைட்டில் வந்து தமிழ் அப்படின்னு போட்டால் அது வருது. இது வந்து ஏதோ அன்சேஃப் கண்டன் போல் இருக்குது, அதுக்குள்ளே போக வேணாம். தமிழ் காயின் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி காட்டுது. இப்போது ஏஐயெல்லாம் தூக்கிட்டு வெறும் தமிழ் காய் மட்டும் இருக்கும். என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அதுவே ஒரு ஜென்ரேட் பண்ணி காட்டுது தமிழ் அப்படின்னு. இப்போ இந்தியன் காயின் போட்டு பார்த்தா இதே இமேஜ் வருதா இல்லை வேறு இமேஜ் வருதான்னு பார்ப்போம். ஓகே, இந்தியன் காயின் போட்டோடனே நார்த்து சைடு ஏதோ காட்டுற மாதிரி தெரியுது நமக்கு. கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. இந்தியனும் தமிழும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. இதெல்லாம் மேக்ஸிமம் அந்த பிளாக்குன்னு வந்தால் அது வந்து இந்தியன் காய் அப்படின்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. தெலுங்கு டைப் பண்ணி பார்ப்போம். தெலுங்கு டைப் பண்ணால் எந்த மாதிரி வருதுன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட அதே தான். தெலுங்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு ஃபேஸ் தான் ஜென்ரேட் பண்ணி காட்டுது. ஆனால் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன பார்த்தோன்னா டெக்ஸ்ட் டு இமேஜ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி அந்த இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஒரு இமேஜ் எப்படி வீடியோவை அனிமேட் பண்ணுறது, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.